எனது ஆசான் திரையரங்கத்தை சார்ந்த TM பாலமுருகன் அவர்களின் நல்லாசியுடனும் நமது கிராமத்தில் இங்கு சிறந்த வள்ளி நாயகியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறேன். மேலும் என்னை இங்கு அழைத்து வந்து உங்களுக்கெல்லாம் அறிமுகம் செய்து வைத்த நாடக அமைப்பாளர் அன்பு சகோதரர் ராமர் மகன் முத்து அவர்களுக்கு குடும்பத்தார்களுக்கும் அவர்களது குழந்தைகளுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மேலும் இங்கு நாடகம் பார்க்க வந்து கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்களும் தாய்மார்களும் குழந்தை செல்வங்களும் மற்றும் காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் கல்குறிச்சி காவேரியின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஒளி அமைப்பு, அதாவது இனியா வந்ததுல இருந்து பார்த்துருக்கேன். இனிமை அதாவது ஒரு தேன் சாப்பிட்டோம்னா எவ்வளவு இனிமையா இருக்கு பாருங்களேன். அந்த அளவுக்கு இந்த வெட்டவெளி பொட்டல்ல கூட இனியா ஒளிபெருக்கி அவ்வளோ ஒரு அருமையா இருக்குங்க. இந்த அளவுக்கு பணியிலையும் உங்களால் வந்துட்டு காத்துட்டு உட்காந்துருக்கேன் பாருங்க. எங்களை ரசிக்கிறதுக்காக இந்த பணியும் பார்க்காம சிவராத்திரி எதுமா இன்னைக்கு பூரா முழிச்சிருக்கணும், இந்த கந்த புராண நாடகத்தை பார்க்கணும், முருகனுக்கும் வள்ளிக்கும் நடக்கக்கூடிய திருமணத்தை கண்ணார கண்டு ரசிக்கணும் என்று சொல்லி இந்த பணியிலும் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களது பொற்பாதம் பட்டு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, முருகப்பெருமான் ஐயனாரோட ஆசி இருக்குங்க. இருந்தாலும் நம்ம கந்த புராணத்துல முருகப்பெருமான வணங்கணுமா இல்லையா?
நமக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான், தமிழ் கடவுள் முருகப்பெருமான் சொல்லுவாங்க. என்னதான் முருகப்பெருமானை வணங்கினாலும் கூடங்க, முழு முதற் கடவுள். எல்லாரும் ஒரு தொழிலை தொடங்கும் போதும் சுபம் லாபம் என்று முடிக்கிறோம். அந்த மாதிரி முழு முதற் கடவுள் விநாயக பெருமான் இருக்கார் பாத்தீங்களாங்க. அவர் எப்பேற்பட்டவர் பாருங்க. 5 கரத்தனை, ஆணை முகத்தனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை முந்தியில் வைத்து போற்றுகின்றோம் அவனை அல்லவாங்க. இங்கு வள்ளினாக சிறப்பாக நடித்துக் கொண்டிருக்கும் கல்குறிச்சி மாநகரை கண்டெடுத்த காவேரி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக கொண்டாடு. அருமை அருமை. நமது இழுப்பகுளம் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து புகழாரம் சூட்டியதற்கு கல்குறிச்சி காவேரியின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி கலந்த வணக்கம். பாருங்க, அதாவது தாய் தகப்பன், தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. என்னதான் முருகனை கும்பிட்டாலும் விநாயகரை கும்பிட்டாலும் அவங்களுக்கெல்லாம் யாருங்க கடவுள்? தாய். அந்த தாய் வந்து எப்பேற்பட்டவள் பாருங்க. நம்ம மாரியம்மா. மாரியம்மன் எப்படி இருப்பாங்க? மாரி என்றால் மழைங்க. மழை பெஞ்சாதான் நாடு செழிக்கும். நம்மளை போல விவசாயங்கள்லாம் இழுப்பகுளத்துல பாருங்க எவ்வளவு விவசாய பெருமக்கள் இருப்பாங்க. விவசாயம் இங்க இருக்க சுத்துப்பட்ட ஏரியா பூராமே விவசாய பெருமக்கள் தான். அந்த மாதிரி நாடு மழை பொழிந்து நாட்டு மக்கள் செழித்து விவசாயம் ஓங்கி வளர்ந்தாதான் நம்மளை போன்ற நாடக கலைஞர்களுக்கு 10 பேர் குடும்பத்தை வாழ வைக்கக்கூடியது நமது கிராமம். இந்த மாதிரி எத்தனையோ கிராமங்கள் தான் எல்லாரும் குடும்பத்தையும் வாழ வைக்கிறாங்க. இருந்தாலும் அந்த கிராமத்துக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு அம்மனை வணங்கிடலாம்.
போனாலும் கூடங்க என்னதான் நம்ம இப்ப எல்லாரும் பாப்பாங்க, என்ன பாக்குறான்னு பாருங்க மாத்தியாரே, என்ன காரணம் பாருங்களேன். என்னடா இந்த பொண்ணு வந்ததுல இருந்து சாமி பாட்டா பாடிக்கிட்டு இருக்கே, இந்த பிள்ளை முருகனை காதலிக்க தானே வந்திருக்கு, இந்த பொண்ணு என்ன காதல் பாட்டு பாடாம சாமி பாட்டா பாடிக்கிட்டு இருக்கேன்னு பூரா பேரும் வந்து ஏக்கத்துல பாக்குறாங்க. கவலைப்படாதீங்க. அதாவது பெண்களுக்கு உண்டான பருவம் 7 பருவம் இருக்குங்க. அந்த மங்கை பருவம் இருக்கு பாருங்களேன். மங்கை பருவம் வந்துட்டு அடைஞ்சோன்னா என்ன தோணும், அதாவது குழந்தையா இருக்கும்போது தத்தி தவக்கும் போது அடடா பாக்குறதுக்கே எவ்வளவு அழகா இருக்கும், அந்த புள்ள பேசுறதுக்கு அம்மா அப்பான்னு சொல்றப்ப எவ்வளவு ரசிகையா இருக்கும். அதே கொஞ்சம் பெரிய பிள்ளையானோன்னா பள்ளிக்கூடம் போகுங்க. பள்ளிக்கூடம் போய் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 13 வயசு 15 வயசு வரும்போது பெத்த தாய் தகப்பன் பேச்சவே கேட்காதுங்க. என்ன காரணம்னு கேளுங்களேன். அந்த தாங்க விஷயமே இருக்கு. பருவம் வந்துருச்சு வச்சுக்கோங்களேன், யாரு பேச்சும் என் காதுல வாங்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு இருக்க பிள்ளைங்க அப்படி இல்லைங்க. பள்ளிக்கூடம் போறப்பந்தான் அப்படி சின்னஞ்சிறு சிட்டு அப்புறம் காலையில நைட் நம்ம வந்த உடனே பார்க்கணும், யார் இதுல டான்ஸ், இதுல யாரு வள்ளின்னு தெரியலையே, 2 அக்கா வந்திருக்காங்களே, இந்த அக்கா எப்பதான் வருவாங்க வெளியிலன்னு கீழே எட்டி பார்த்தானுவ. அடே இருங்கடா வெளியில தான் வருவோம் அப்படின்னு சொன்னாலும் கேட்கல, உள்ள ஒடியாந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆர்வம், அதாவது எங்களை பார்க்கறதுக்கு எவ்வளவு ஆர்வமா அந்த பசங்களாம் தூங்காம இருக்காங்க. நாங்க தினம் நாடகம் ஆடி பகல் நைட்டு முழுக்க முழிச்சிருந்து பகல்ல போய் தூங்குவோம். ஆனா வருஷத்துல சிவன் ராத்திரி, அதாவது சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்ல, சுப்பிரமணியன் மிஞ்சிய கடவுளும் இல்லைன்னு சொல்லுவாங்க. என்னதான் இருக்கட்டும்ங்க, எத்தனையோ கோயில் குளத்துக்கு போறோம், பழனிக்கு பாத யாத்திரை போறோம், திருச்செந்தூருக்கு போறோம், ஓம் சக்தி கோயிலுக்கு போறோம், ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போறோம். இத்தனை கோயிலுக்கு மாலை போட்டு போறோமே, என்ன காரணம்? எத்தனை அதாவது ஒவ்வொரு மாசமும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி போய்க்கிறோம். ஆனா மகா சிவராத்திரி, இந்த சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் ஏங்க குலதெய்வ கோயிலுக்கு வர்றோம் தெரியுமா உங்களுக்கு? அதுதான் காரணம். அதாவது நம்ம எங்க போனாலும் நம்ம குலதெய்வம் நம்ம கூடவே வரும். அதுதாங்க உண்மை. நம்ம குலதெய்வம் நம்ம கூடவே வரணும். அதுக்காக தான் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு குலதெய்வத்துக்கு வந்திருக்காங்க. அந்த குலதெய்வத்தை வணங்கி இருந்தாலும் கூட நம்ம முருகப்பெருமானை வணங்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருந்தோம். முருகப்பெருமானை வணங்கியாச்சு. என்ன காரணம் பாருங்களேன், வள்ளி முருகனை காதலிக்கலாமா? நான் அதாவது என்னை போல ஒரு பெண்மணி தாங்க. பெண்மணி எப்படி இருப்பாங்க, அவை மூதாட்டின்னு சொல்லி எல்லாரும் கேள்விப்படுறீங்க. தமிழ் என்று சொல்லுவாங்க. தமிழுக்காக பாடுபட்டவங்க, அதாவது இளமை வேண்டாம் முதுமை வேண்டும் என்று விநாயகர் பெருமானிடம் கேட்டவங்க. உடனே அந்த வரத்தை கொடுத்தாரு. அது மாதிரி நானும் இளமை வேணாம் முதுமை வேணும்னு சொல்லி கேட்பேன். முருகப்பெருமான் நினைச்சீங்களா? அதுதாங்க இல்ல. நான் தெய்வ பிறவி இல்லையா, இன்னைக்கு முருகனை காதலிக்கிறதுக்காகவே இந்த பிறவி எடுத்திருக்கேங்க. அவர் மாலை இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாலை குறைஞ்சபட்சம் 300 400 500 இருந்திருக்கும். எத்தனை மாலை வாங்கிட்டு வந்திருப்பாங்க? ரோஜாப்பூ மாலை வாங்கிட்டு வந்திருக்கலாம், செவ்வந்தி பூ மாலை வாங்கிட்டு வந்திருக்கலாம், சம்பங்கி மாலை வாங்கிட்டு வந்திருக்கலாம், மல்லிகைப்பூ மாலை வாங்கிட்டு வந்திருக்கலாம். எத்தனையோ மாலைகள் போட்டாலும் கூடங்க அந்த செவ்வரளி பூக்கள் மத்தியில அவரை வச்சு காதலிச்சா எப்படி இருக்கும் பாருங்களேங்க. செவ்வரளி தோட்டத்திலே ஒன்ன நினைச்சேன், தேடிக்கிட்டு பாடுதையா இந்த மனசு. செவ்வரளி தோட்டத்திலே உன்னை நினைச்சேன், தேடிக்கிட்டு பாடுதையா இந்த மனசு. அங்கப்பக்கம் யாரும் இல்லை, செவ்வரளி தோட்டத்திலே உன்னை நினைச்சேன், தேடிக்கிட்டு பாடுதையா இந்த வயசு.
கூடங்க பாருங்க எவ்வளவு அமைதியா ரசிக்கிறாங்க பாருங்களேங்க. இந்த மாதிரி இருந்தாலும் கூட நம்ம எதுக்காக வந்திருக்கோம்? அதாவது சின்ன குழந்தைங்களாம் இங்க நிறைய பேர் இருக்காங்க. தம்பி பூரா படிக்கிற பசங்க தானே. அன்னப்பறவை பார்த்திருக்கீங்களா தம்பி? யாருக்கு தெரியும் அன்னப்பறவை? அன்னப்பறவையோட சிறப்பு அம்சம் என்னன்னு சொல்லுங்க தம்பி. யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க, உங்களுக்கு 500 ரூபாய் தர்றேன். அன்னப்பறவை யாருமே பாத்துக்க மாட்டாங்க. யாருமே பாத்துருக்கலையா? அடடா, கருப்பா ஏப்பா கருப்பா இருக்குமா? காக்கா. பத்தியா, காக்காய்க்கும் அன்னப்பறவைக்கு வித்தியாசம் தெரியாம நம்ம ஆல்ரவுண்டுக்காரே இருந்தாருன்னா படிக்கிற பசங்க என்ன சொல்றது? இருந்தாலும் நான் சொல்றேன், இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க பசங்க எல்லாம். அன்னப்பறவை பார்த்தோம்னா பாலையும் தண்ணியும், பாலுக்கு நண்பன் யாரு? தண்ணி. பாலையும் தண்ணியும் கலந்து வச்சோம்னா பாலை மட்டும் பிரிச்சு எடுக்கக்கூடிய, அதாவது பிரிச்சு குடிச்சிருமா, அந்த அளவுக்கு பாலை மட்டும் பிரித்து எடுக்கும் தன்மை அன்னப்பறவை கூடது. அந்த மாதிரி அன்னப்பறவைய அந்த அன்னக்கிளி வந்துடும்.
இருந்தாலும் நம்ம வந்து காதலிக்க வந்திருக்கோங்க. இன்னைக்கு வந்திருக்க முருகப்பெருமான் எப்படி இருப்பாரு தெரியுமாங்க? அப்படியே பாக்குறதுக்கு பளபளன்னு இருப்பாருங்க. எம்ஜிஆர் கலர்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆர் எவ்வளவு கலரா இருப்பாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த கலர்ல இன்னைக்கு வந்திருக்க முருகப்பெருமான நான் தான் கட்டணும்னு இருக்கேன். ஏத்தா இங்க எத்தனை தாய்மார் இருக்கீங்க? உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வீட்டுக்காரர் தானே, உண்மையா இல்லையா? ஆனா பாருங்களேன், எனக்கு மட்டும் பாருங்க, நீங்க எல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய அத்தை மக மாம மக அப்படி உள்ள ஆண் மகன்களை தான் நீங்க கட்டியிருப்பீங்க. யாருக்காவது கடவுளை கட்டக்கூடிய பாக்கியம் இருக்குமாங்க? இப்பதான் தெரியுது பாருங்க, கடவுளையே இருந்துட்டு நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா நான் எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலி தெரியுமாங்க? என்னோட அதிர்ஷ்டம் யாருக்காவது உங்களுக்கு எல்லாம் இருக்கா பாத்தீங்களா? நான் தான் உலகத்திலேயே ரொம்ப அதிர்ஷ்டசாலி. முருகப்பெருமானவே நான் காதலிச்சு கல்யாணம் பண்ண போறேன்னா என்னை விட அதிர்ஷ்டசாலி யாராவது இருக்க முடியுமாங்க? இருந்தாலும் கூட குயில், அதாவது நம்ம காலையில எப்படிங்க விடுறத கண்டுபிடிப்போம்? காக்கா. ஏப்பா நீ வந்ததுல இருந்து காக்காயிலேயே காரணமா இருக்கே, என்னதான் உனக்கு காரணம்? காலையில எந்திரிச்சு சொன்னா காக்கா கிட்டானா சோறு வைப்பா அப்படின்னு நினைக்கிறேன். காக்கா பிடிக்கிற வேலையெல்லாம் வைக்க கூடாது, சரியா? சிந்தாமணி குயில், அதாவது 4 மணிக்கு ஒரு குயில் கத்தும். குயில்ல எத்தனையோ குயிலை பார்த்திருப்பீங்க. இந்த சிந்தாமணி குயில் சொல்லி ஒரு குயில் இருக்கு, பார்த்திருக்கீங்களா நீங்களா? சிந்தாமணி இருக்கு, பாத்தீங்களா? அங்க இருக்குங்க ஒரு குயில். அந்த குயிலோட இசைக்கு இணங்க சிந்தாமணி குயிலே மணக்கும் போது செந்தாளம் பூமடலே, சிந்தாமணி குயிலே மணக்கும் செந்தாளம் பூமடலே, கழுவாமலே காதலிக்கலாங்க. ஏங்க என்னை பார்த்தா அழகா தெரியுதா? என்னை பார்த்தா அழகா தெரியுதா? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க.
என்னை பார்த்தா யாருக்குமே அழகா தெரியாது. என்ன காரணம்னு கேளுங்க. என்னை விட அழகான ஒரு தோழி உள்ள இருக்காங்க. அவ்வளவு அழகா? அவளை எங்க இருந்து கூட்டு வந்திருக்கேன் தெரியுமா? உங்களோட என்ன விட அழகு. நான் என்னங்க அழகு, பேர் அழகி. அப்படி பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், பார்க்க அடடா இப்படி ஒரு பொண்ணு வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டுல இருக்கா. அந்த அழகி நம்ம கூட வண்டியில வரலையே. ஆஹா, நம்ம கூட வரலையா? அந்த அழகி வந்து புல்லட்ல வந்துச்சாமா. புல்லட்ல வந்திருக்காங்க. அழகி பெண்கள் வந்து புல்லட் ஓட்டினாங்கன்னா அப்ப எவ்வளவு பெரிய வீரியமான பெண்ணா இருப்பாங்க பாருங்களேன். அந்த அழகி எங்க இருந்து கூட்டு வந்திருக்கோம் தெரியுமாங்க? எங்க இருந்து? ஆந்திரால வந்து கூட்டு வந்திருக்கோம். ஆந்திராவா? ஆந்திராவுல இருக்கவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க? நம்ம எல்லாம் தமிழ்நாட்டுல பூரா கருப்பா இருக்கவங்க. ஆந்திராவுல எப்படி இருப்பாங்க பாத்திருக்கீங்களா? மும்பையா? ஆந்திரா மும்பைல இருக்கவங்க எல்லாம் வந்து எனக்கு பிடிக்காதுங்க. ஆந்திரால இருந்து கூட்டு வந்திருக்கோம். ஏன்னா அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஊருக்காரங்க நம்ம கட்டி வச்சு உரிச்சிருவாங்க. ஏமா ஆந்திரால வந்து கூட்டு வந்தேன், மும்பைல வந்து கூட்டு வந்தேன், இந்த கலர்ல இருக்கே, இந்த பிள்ளை எந்த ஊர்ல நம்ம பிடிச்சிட்டு வந்து நம்மள கேட்பாங்க. எப்படி இருக்காங்க பாத்துருவாங்க. ஆனாலும் அவ நடை இருக்கு பாருங்களேன், அப்படி ஒரு நடங்க. அவ மூக்க பாக்கணுங்க. கிளிக்கு எப்படி இருக்கு பாருங்க மூக்கு, அப்படியே அதாவது பச்சை மிளகா பழம் இருக்கு பாத்தீங்களா, அப்படி அந்த நிறத்துல அப்படியே சிவப்பா இருக்குங்க. அவ நிறமும் அவ கலரும் அவ நடையும் அடா அடா அடா. அந்த மாதிரி ஒரு பொம்பளைய பாக்க ஆல்ரவுண்ட் இருக்காரு. அப்படியே உடனே பாக்கணும்னு துடிக்கிறாரு. இருந்தாலும் நீங்க துடிச்சா பத்தாது, மக்கள் எல்லாம் துடிக்கணும். அவங்கள பாக்குறதுக்கு முன்னாடி கூட பாத்தியாரே, உங்களுக்கு 10 விரல் எதுக்கு இருக்கு? 10 விரலா எதுக்கு இருக்கு? ஒண்ணு மோதிர மட்டும் சாப்பிட அதுக்கு தான். பெட்டி வாசிக்கிறீங்க. உங்களுக்கு ஆல்ரவுண்ட்காரே உங்களுக்கு 10 விரல் எதுக்கு இருக்கு? எதுக்கு இருக்கு? இந்த வாசிக்கிறதுக்காக. தொரணே உங்களுக்கு 10 விரல் எதுக்கு இருக்கு? வாசிக்கிறதுக்கு. நீங்க எல்லாருக்குமே வந்துட்டு இவங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்க, என்னத்தம்மா நீ வேற சொல்லிக்கிட்டு இருக்க, நாங்க 10 பாத்திரம் தேய்க்க, சமைக்க, வீடு கூட்ட, வாச கூட்ட, அவங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கும். எழுதுறவங்க படிக்கிறவங்க இருக்காங்க, எழுதுறவங்க இருக்காங்க, விவசாயம் பார்க்கறவங்க. 10 விரல் எல்லாத்துக்கும் எல்லா விதமானதுலயுமே உபயோகப்படுது. கண்டிப்பா. ஆனா எனக்கு 10 விரல் இருக்கு. இந்த 10 விரல் எதுக்கு உபயோகப்படுதுன்னு தெரியுமாங்க உங்களுக்கா? எனக்கு 10 விரல் எதுக்காக உபயோகப்படுதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? நான் சொல்றேன் பாருங்களேன். இந்த 10 விரலை வச்சுங்க, இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த முருக பெருமானங்க, அடடா அவரை பார்க்க எப்படிடா 4 மணி ஆகும் அவர் வருவாருன்னு காத்துக்கிட்டே இருக்கேங்க. அவரை காதலிக்கிறக்காக வந்துட்டு எப்படா வருவாருன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கான். அந்த காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சுகம் கூட தனி சுகம் தானங்க. இந்த 10 விரலை வச்சு அந்த முருகப்பெருமானை அணைச்சு அப்படி காதலிச்சோம்னா எப்படி இருக்கும் பாருங்க. மரத்து பூ எடுத்து மஞ்சள் ஒன்று போடவா, மரத்து நிழல் எடுத்து போர்வையாக்கி மூடவா,
அழைக்கலாமா? தோழி தோழி எங்க வரலையா? தோழி வரல இல்லையா?